ஒவ்வொரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தளபதிகளுக்கும் ஒரு வீடாக இருக்கிறது. நான் சொல்வது, நான் இழிந்த அரசியல் பேசுபவன் இல்லை, கட்டடங்களை சொல்கிறேன். தமிழகம் முழுவதும் இவர்கள் வைத்திருக்கக்கூடிய சொத்துக்களை சொல்கிறேன். எவ்வளவு சொத்துக்கள் உங்களுக்கு? இவ்வளவும் வைத்துக்கொண்டு நீங்கள் என்னதான் செய்ய போகிறேன் என்று எனக்கு புரியவே இல்லை என் நண்பர்களே. ஒரு பைசா இல்லாத நான் பெற்றிருக்கிற சுகத்தை, அமைதியை, ஆனந்தத்தை ஸ்டாலினால் பெற முடியுமா? உதயநிதியால் பெற முடியுமா? எந்த நேரத்தில் இடி வரும், எந்த நேரத்தில் ஐடி வரும், எந்த இடத்திலிருந்து எந்த ஓலை வரும், இப்படி அஞ்சி அஞ்சி வாழ்வதும் ஒரு வாழ்வா? அப்படி வாழ்வதற்கு இந்த பணம் உங்களுக்கு தேவையா? நான் கேட்கிறேன். இது எப்படிப்பட்ட மண்? ஏதுமற்ற ஒரு துறவியின் காலில் அம்பானி விழுவானே தவிர அம்பானியின் காலில் ஒரு துறவி விழுந்து வணங்க மாட்டான். எனவே துறப்பதுதான் வாழ்வின் சிறப்பு என்று கருதக்கூடிய மண் இது. இந்த மண்ணில் இப்படி கோடி கோடியாக நீங்கள் பொது சொத்தை கொள்ளையடிக்கிறீர்களே, பொது சொத்தை. அதிலும் நீங்கள் அங்கே RS பாரதி என்ற ஒரு அறிவார்ந்த மனிதர் இருக்கிறார், சட்ட மேதை. அவர் பல்கிவாலாவுக்கு அடுத்து அவர்தான். அவரைத்தான் முதலில் கொண்டு வந்து உட்கார வைப்பார்கள். அண்ணாமலை சொத்து பட்டியலை வெளியிட்டார். தமிழகமே அதிர்ந்தது, ஏன் இந்தியாவே அதிர்ந்தது. ஒவ்வொரு மனிதனுடைய சொத்தும் 20,000 கோடி, 10,000 கோடி, 15,000 கோடி, கோடி கோடியாக இருப்பதை பட்டியலிட்டார். RS பாரதி பத்திரிகையாளரை சந்திக்கிறார். சந்தித்து விட்டு RS பாரதி ஒரு பதட்டமும் இல்லாமல் பேசுகிறார். அந்த நேரத்தில் நான் பார்த்தேன் தொலைக்காட்சியில், ராஜாஜி தான் என் நினைவிற்கு வந்தார். ராஜாஜி ஒரு வரி சொன்னார், தர்ம சங்கடம் என்பது யோகியர்களுக்கு மட்டும்தான் உண்டு என்றார். நீ யோகியனாக இருந்தால் தான் உனக்கு தர்ம சங்கடமே வரும். இந்த கூட்டத்திற்கும் தர்மத்திற்கும் சம்பந்தமே கிடையாது. அதுக்கு பிறகு என்ன சங்கடம் வேறு? அவர் சொல்கிறார், ஏதோ அண்ணாமலை ஊழல் பட்டியலை தரப்போகிறார் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். கடைசியில் பார்த்தால் சொத்து பட்டியல், சொத்து பட்டியலை கொடுத்திருக்கிறார். இதற்கும் ஊழலுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கிறார். அவர்கள் கல்லூரிகளை வைத்திருக்கிறார்கள், அவர்கள் ஏராளமாக பல்கலைக்கழகங்களை நடத்துகிறார்கள், பலர் தொழிலதிபர்களாக இருக்கிறார்கள். நான் மரியாதைக்குரிய அறிவார்ந்த RS பாரதி அவர்களிடம் மெத்த பணிவோடு கேட்கிறேன், இவையெல்லாம் இன்றைக்கு வந்திருக்கின்றன. கல்லூரிகள் வந்து விட்டன, தொழிற்சாலைகள் வந்து விட்டன. கருப்பு பணம் முழுவதும் வெள்ளையாக மாறுவதற்கு இவ்வளவு வந்து விட்டன. ஆனால் தொடக்கத்தில் நீங்கள் யார்? என் கேள்வி அதுதான். 55 ஆண்டுகளுக்கு முன்னாலே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தளபதிகளும் ஆண்டிகளாய், பரதேசிகளாய் இருந்தீர்களே தவிர அம்பானிகளாகவா நீங்கள் இருந்தீர்கள்? சொல்லுங்கள். நீங்கள் ஆண்டியாய், பரதேசியாய் தொடங்கிய அரசியல் வாழ்க்கையை நீங்கள் கொள்ளையடிப்பதற்காகவே பயன்படுத்தினீர்கள். இழிந்த அரசியலை உருவாக்கி இந்த தமிழ் சமுதாயத்தின் பாரம்பரிய பண்பாட்டு பெருமைகளை ஆழ குழி தோண்டி புதைத்து விட்டீர்கள் நீங்கள் என்பதுதான் எனக்கு வருத்தம். ஸ்டாலின் சமீபத்தில் சொல்கிறார், கோவில்கள் வேண்டாம் என்று, கோவில்கள் கூடாது என்று சொல்லவில்லை, கோவில் கொடியவர்களின் கூடாரமாகிவிடக் கூடாது என்று என்னுடைய தந்தை அன்றே எழுதினார். உண்மைதான், கோயில்கள் கூடாது என்று சொல்லவில்லை கலைஞர், கோயில்கள் கொடியவர்களின் கூடாரமாகிவிடக் கூடாது. நான் ஸ்டாலினுக்கு சொல்கிறேன், திமுக கூடாது என்று தமிழறிவுமணியன் சொல்லவில்லை. திமுகவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஊழல்வாதிகளாக, ஊழல்வாதிகளின் உறைவிடமாக அது இருக்கக்கூடாது என்கிறேன். திமுக வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. திமுக முழுக்க முழுக்க 4-5 குடும்பங்களின் ஒட்டுமொத்த சொத்தினுடைய அடிப்படையில் இயங்குகிற இடமாக இருக்கலாகாது என்கிறேன். எனவே திமுக என்கிற அமைப்பின் மீது நமக்கு எதிர்ப்பில்லை, திமுகவில் இருக்கிற மனிதர்களின் மீதுதான். நீங்கள் அத்துணை பேரும் நேர்மையானவர்களா, தூய்மையானவர்களா? நான் கேட்கிறேன். ஒரு செய்தி நான் படித்து வியந்து, நிறைய வாசிக்க வேண்டும், நாம தான் வாசிப்பதே கிடையாது.
திராவிட இயக்கத்தின் வளர்ச்சியும் வீழ்ச்சியும் என்று ஒரு அருமையான புத்தகம் இருக்கிறது. அந்த புத்தகத்தை நான் படித்து கொண்டே வந்தேன். நம்முடைய பிடிஆர் தியாகராஜன் 30,000 கோடியை சொன்னார் அல்லவா? பிடிஆருடைய தந்தை பழனிவேல் ராஜன் நீதி கட்சியினுடைய தலைவர்களில் ஒருவராக இருந்தவர். அவர் இந்த திராவிட இயக்கத்தின் வளர்ச்சியும் வீழ்ச்சியும் என்பதற்கு அந்த புத்தகத்திற்கு அணிந்துரை எழுதியிருக்கிறார். நன்றாக கவனியுங்கள். பிடிஆர் இப்பொழுது இருக்கிற தியாகராஜன், அவருடைய தந்தை பிடி பழனிவேல் ராஜன் சபாநாயகராகவும் இருந்தவர். நேர்மையான மனிதன், அரசியலை சொந்தத்திற்காக பயன்படுத்தாத மனிதன். திராவிட முன்னேற்ற கழகத்திலும் சிலர் அப்படி சுத்தமாக இருந்திருக்கிறார்கள். காரணம், அவர்கள் பாரம்பரியமாக படுத்த பணக்காரர்கள். அவர்கள் திடீரென்று ஆண்டியாக வந்து பரதேசியாக வந்து அடித்து கொள்ளையை நாம் சுகத்தை அனுபவிக்கலாம் என்று புறப்பட்டவர்கள் இல்லை. அந்த பழனிவேல் தியாகராஜன் அணிந்துரையில் சொன்ன ஒன்றை படித்த போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நீதி கட்சியின் மீது கூட எனக்கு மரியாதை வந்தது. நீதி கட்சி 1920 37 வரையில் ஏறக்குறைய 17 ஆண்டு காலம் இந்த சென்னை மாகாணத்தை ஆண்டது. அதற்கு ஒரே காரணம் என்ன? காங்கிரஸ் தேர்தலில் நிற்கவில்லை, அதனால் அவர்கள் ஆண்டார்கள். 1937 காங்கிரஸ் களத்திலே நின்றது, அத்தனை முதலைகளும் வீழ்ந்தார்கள். நீங்கள் விருதுநகரை எடுத்துக்கொண்டால் வி.வி. ராமசாமி நாடார் என்பவர் நீதி கட்சியினுடைய மிகப்பெரிய மனிதர். விருதுநகரே நீதி கட்சியினுடைய மிக முக்கியமான இடம் அது. அந்த வி.வி. ராமசாமி நாடாரை தேர்தலில் சாதாரண எளிய மனிதன் காமராஜ் தோற்கடித்தார். நீதி கட்சி தலைவர்கள் ஒருவரான ராமசாமி நாடார் சாமானியனாக அரசியலில் புறப்பட்ட காமராஜரால் தோற்கடிக்கப்பட்டார். ராமநாதபுரம் ராஜா நீதி கட்சியின் பிதாமகர்களில் ஒருவர். அவரை அப்பொழுதுதான் அரசியலுக்குள்ளே அறிமுகப்படுத்தப்பட்ட ஐயா முத்துராமலிங்க தேவரால் தோற்கடிக்கப்படுகிறார். நண்பர்களே, அந்த நீதி கட்சியினுடைய வரலாற்றை படிக்கிற பொழுது இவர் சொல்கிறார், நீதி கட்சி ஆண்ட பொழுது மந்திரிகளுக்கு பல்வேறு இடங்களுக்கு சுற்றுப்பயணம் செய்வதாக இருந்தால் அவற்றிற்கு அரசு பணம் தராது. நன்றாக கவனியுங்கள். டிராவலிங் அலவன்ஸ், சுற்றுப்பயணத்திற்கு எந்த பணமும் கொடுக்க மாட்டார்கள். ஒரே ஒரு சலுகை, அமைச்சர் ஒரு இடத்திற்கு செல்கிறார் ரயிலில் என்றால் அவரோடு சேர்ந்து அமைச்சரின் உதவியாளர் செல்லலாம். அமைச்சரின் உதவியாளர் செல்லலாம். ஆனால் ஒரு அமைச்சர் உதவியாளருக்கு பதிலாக தன்னுடைய சொந்த மகனை இலவசமாக ரயிலில் அழைத்து கொண்டு சென்றார். இந்த செய்தி தெரிந்த அடுத்த கணமே அவர் அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டார். எனக்கு விவேக் தான் ஞாபகத்திற்கு வருகிறார். அமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர் அண்ணன் ஏவாவேல் அவருடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கட்டும், ஆண்டவனுடைய அருள்ல. ஆனா ஒரு மூத்த அமைச்சர் பண்ற டிராமாவை பாருங்க. நேத்து முகநூல் பக்கத்துல போடுறாரு, இன்னைக்கு நான் பிறந்த நாளே கொண்டாட மாட்டேன், ஏன்னா அடிமை கூட்டணியை நான் எதிர்க்கிறேன். நம்ம கூட்டணி எதுக்கு? அவரு பிறந்த நாளுக்கும் நம்ம கூட்டணிக்கு என்ன சம்பந்தம்? அடுத்து இன்னொன்னு சொல்றாரு, அடுப்பெரிக்கிறதுக்கு கேஸே இல்ல, அதனால பிறந்த நாளை கொண்டாடல. இன்னைக்கு ஒரு பக்கம் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் எங்கேயும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஒரு பொலிட்டிக்கல் டிராமா போடுறாரு. ஆனா அவரே எல்லாத்தையும் தூண்டி விடுறாரு. நீங்க போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, காங்கிரஸ் கட்சிக்காரங்க சிலிண்டர் தலைமையில வச்சுட்டு நடந்து போங்க, நம்முடைய கட்சியினுடைய மூத்த அமைச்சர்கள் இந்த மாதிரி பேசுங்க. இந்தியா முழுவதும் நீங்க யோசிச்சு பாருங்க, எங்கேயாவது பொதுமக்கள் கேன் எடுத்துட்டு போய் பெட்ரோல் பிடிச்சாங்களா? எங்கேயுமே கிடையாது, தமிழ்நாட்டில் மட்டும்தான். ஏன்? இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பீதியை கிளப்பி மக்கள் மனசுல பீதியை வச்சுட்டாங்க. சோ மக்களுக்கு ஒரு பயம், என்னடா எல்லாருமே இதே மாதிரி சொல்றாங்களே, காங்கிரஸ்காரங்க சொல்றாங்க, திமுக காரங்க சொல்றாங்க, அப்ப பெட்ரோல் வராதோ அப்படின்னு ஒருத்தரும் கேன் எடுத்துட்டு போய் வீட்டுல பாத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு போய் பெட்ரோல் பிடிக்க வேண்டிய அவல நிலைமைக்கு தமிழ்நாட்டு மக்களை தள்ளி இருக்கிறாங்க. இது ஒரு வேடிக்கையான விஷயம். இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. பீகார்ல யாரும் போல, உத்தரப்பிரதேசல யாரும் போல, தமிழ்நாட்டில் மட்டும் இந்த கையாலாகாத திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி பொய்யை பரப்பி பீதியை பரப்பி மக்களை வீதிக்கு வந்து ஒரு பெட்ரோல் பம்ப்லையும் நிக்க வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், இந்தியாவை பொறுத்தவரை நம்முடைய பிரதமர் நேற்று காலைல தெளிவா பேசினாங்க, எந்த பிரச்சனையும் இல்லாம நாம இருக்கோம், எந்த பிரச்சனையும் இல்லாம.
அதை நம்ம உறுதியா சொல்ல முடியும். இந்த கேஸ் கண்ட்ரோல் ஆர்டர், நேச்சுரல் கேஸ் கண்ட்ரோல் ஆர்டர் 9ஆம் தேதி மார்ச் மத்திய அரசு கொண்டு வந்த பிறகு எல்பிஜியினுடைய உள்நாட்டு உற்பத்தி மட்டுமே 28 விழுக்காடு கம்பேரபிள் பேசிஸ்ல உயர்ந்திருக்கு. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ், அந்த ஹோர்முஸ் பகுதியிலிருந்து வரக்கூடிய கப்பல் 2 கப்பல் ரொம்ப சேஃபா, நேத்து நைட்ல இருந்து இன்னைக்கு காலையிலக்குள்ள 2 இந்திய கப்பல் சேஃபா கிராஸ் பண்ணி வந்திருக்கு. நமக்கு சேஃப் பேசேஜ் கொடுத்திருக்காங்க. அந்த ஒரு கப்பல் கொண்டு வரக்கூடிய கேஸ் என்பது ஒரு நாளைக்கான ரிஃபைனிங் கெப்பாசிட்டி, பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு அவங்க சைனா, ரஷ்யா, இந்தியா இந்த 3 நாடுகளுக்கு தான் கெரியர் கொடுக்கறாங்க. நம்முடைய வெளியுறவுத்துறை கொள்கையினுடைய ஒரு வெற்றி இதை பறைசாற்றுது. அதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு உலகம் முழுவதுமே பெட்ரோல் விலை ஏற்றிருக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான், பங்களாதேஷ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெட்ரோல் விலை 20% உயர்ந்திருக்கு. 2 வாரம் பள்ளிக்கூடத்திற்கு விடுமுறை கொடுத்திருக்கிறாங்க. 50% அரசு கார்களை ரோட்ல இருந்து எடுத்திருக்கிறாங்க. பெட்ரோல் ரேஷனிங் பண்றாங்க. இந்தியால எந்த பிரச்சனையும் இல்லை. மிக அற்புதமா வரக்கூடிய சப்ளையை நம்ம மேனேஜ் பண்றோம். இந்த நேச்சுரல் கேஸ் ஆர்டரை போட்டு யாருக்கு என்ன கொடுக்கணும், 100% எல்பிஜி கேஸ் 100% அப்படியே கொடுத்துடணும். அதன் பிறகு ஃபர்டிலைசருக்கு போறது 30% குறைச்சிருக்காங்க. 70% ஃபர்டிலைசருக்கு போற கேஸ் போகும். அதன் பிறகு இண்டஸ்ட்ரி 80% போகும், 20% குறைச்சிருக்காங்க. அதன் பிறகு சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் 20% குறைச்சிருக்காங்க, 80%. அடுத்து இந்த ஆர்டர் ரிவ்யூ பண்ணுவாங்க. எங்கேயும் பிரச்சனை இல்லாம போகும் பொழுது எதற்காக பீதியை கிளப்பி பொதுமக்களை நீங்க ரோட்டுக்கு போக வைக்கிறீங்க? அதனால தமிழக மக்களுக்கு எங்களுடைய அன்பான வேண்டுகோள், தயவு செய்து நீங்க யாரும் கஷ்டப்பட்டு வீதிக்கு வராதீங்க, ரோட்டுக்கு போகாதீங்க. நீங்க பெட்ரோலை பிடிச்சு ஒரு வீட்டில் வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு அது ரிஸ்க். 20 லிட்டர் கேன், 15 லிட்டர் கேன்ல நீங்க போய் வாங்கிட்டு வந்து அதை டெய்லி 1 லிட்டர் 2 லிட்டர் 2 வீலருக்கு ஊத்திக்கலாம். நீங்க வீட்டில் வாங்கி வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு அது ரிஸ்க். எங்கேயும் எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னைக்கு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் போர் ஆரம்பிப்பதற்கு முன்பு 55% சப்ளை அங்கிருந்து வந்துச்சு. எனக்கு இந்தியாவுக்கு 70% சப்ளை ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ்க்கு வெளியிருந்து வருது. முதல்ல ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் இல்லாம 55% வந்துச்சு, 45% அங்க வந்துச்சு, 55% வேற ஜோன்ல. இன்னைக்கு 70%, 15% ஹோர்முஸ்ல இருந்து வெளியே எடுத்துட்டோம் நாம. அந்த சப்ளை செயின் டைவர்சிபிகேஷன் பண்ணிருக்காங்க. பெட்ரோலியத்துறை அமைச்சர் அவர்கள் பாராளுமன்றத்தில் அதை பத்தி பேசுறாங்க. நேச்சுரல் கேஸ் பிரச்சனை கிடையாது, பெட்ரோல் ரிஃபைனிங் பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு இதெல்லாம் நடக்கும் பொழுது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அமெரிக்கால $300 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணி அங்க ஒரு ரிஃபைனரி போடுறா, ட்ரம்ப் ட்வீட் பண்றாரு. ரிஃபைனிங் கெப்பாசிட்டி நம்மகிட்ட இருக்கு, வரக்கூடிய பெட்ரோலியம் பொருள் உள்ள வருது, கேஸ் எந்த பிரச்சனையும் இல்லாத பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள், காங்கிரஸ் கட்சிக்காரங்க இந்த பீதியை கிளப்பி தயவு செஞ்சு பொதுமக்களை பெட்ரோல் டீசல் வாங்க வச்சு வீட்டில் எக்கு தப்பா ஏதாச்சும் ஆயிரப்போது அதற்கும் பொறுப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு. நம்மை பாதுகாக்கக்கூடிய அரசு, ஒரு காவல்துறை ஒரு கம்ப்ளைண்ட் போகும் பொழுது எடுத்திருந்தா, அப்பவே போலீஸ்காரங்க வெளியே வந்து செக் பண்ணி இருந்தா ஒருவேளை இது தடுக்கப்பட்டிருக்குமோ? அதனால 10ஆம் தேதி சாயங்காலம் காணாம போன அந்த மாணவி 11ஆம் தேதி மத்தியானத்திற்கு மேல ஏற்கனவே தேடி இடத்துல சடலம் கிடக்குதுன்னா யாரோ வந்து போட்டுட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு தான் மேற்கட்டமா நமக்கு தெரியுது. அதனால இது காவல்துறையினுடைய தோல்வி என்று சொல்வதை விட காவல்துறையை நிர்வகிக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய முழு தோல்வி. என்ன கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறாங்க? இன்னைக்கு வந்து ஹோம் செக்ரட்டரி அவங்க பத்திரிகையாளர் சந்திப்புல ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ணிட்டு அதனால பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி போறாங்க. இன்னும் குற்றவாளியை கைது செய்யப்படவில்லை. இதை நாங்க வன்மையா கண்டிப்பதை தாண்டி தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சகோதரி பேரை நம்ம பயன்படுத்தக்கூடாது, 17 வயது இருக்கிற காரணத்தினால. அவங்க 10ஆம் வகுப்புல 500க்கு 495 மதிப்பெண், அப்படின்னா 99%, 99%. இதை விட ஒரு ஏழை குடும்பத்தில் ஒரு குழந்தை என்ன பண்ண முடியும் நீங்க யோசிச்சு பாருங்க. 99% மதிப்பெண்கள் பெற்று அந்த தலைமுறையை உயர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தும் கூட அந்த குழந்தைக்கு இது போல் நடந்திருக்கிறது. அதனால முதலமைச்சர் அவர்கள் வெட்கி தலை குனியணும். இன்னைக்கு கனிமொழி போயிருக்கிறாங்க, சகோதரி கனிமொழி அவர்கள் அங்க இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய கோபத்தை காட்டியிருக்கிறாங்க. அதனால முதலமைச்சர் அவர்கள் இப்பவாவது ஆட்சி முடியும் தருவாயில்லாவது ஒத்துக்கணும், காவல்துறையை சீரமைக்கணும், காவல்துறைக்கு வந்து இன்னும் அதிக அதிகாரத்தை கொடுக்கணும், ஆட்சியாளர்களாக தோற்றிருக்கின்றார்கள் என்பதை ஒற்றுக்கொள்ளணும்.